life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need. வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் KohsaAuto. நான் தான் உங்கள் அசோக் பேசுகிறேன். இன்றைக்கி பொதுவாகவே நம்ம பைக்கு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 150cc அந்தமாரி பைக்ஸ் தான் எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. அதாவது டூரிங்காக இருக்குது. டூரிங் அப்போ அந்த டைம்லாம் பெருசாக டூரிங் கிடையாது. ஸோ நார்மலாக சிட்டி பைக்ஸ்னால் ஒரு 150cc ஒரு 180 இருந்தாலே அது வந்து கொஞ்சம் ஹையர் சிசி பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்தமாரி வண்டி மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் நாளோட இப்போ நிறைய பேர் டூரிங் அந்த பைக்கு அப்படி கொஞ்சம் கம்யூனிட்டிஸ்லாம் கொஞ்சம் க்ரோ ஆக இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 200cc இந்தமாரி கொஞ்சம் பெரிய செக்மெண்ட் பைக்ஸாகவே ஈவன் சிட்டி யூஸ் இருந்தாலுமே ஒரு அந்தமாரி கொஞ்சம் பெரிய செக்மெண்ட் பைக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட அதேமாரி ஹோண்டாவில் வந்து இப்போ ரீசெண்டாக 300Fனு ஒரு பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ரைட் ரிவ்யூ எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட டிசைன் பற்றி பார்ப்போம். இது டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் நேக்கட் பைக் அப்படின்னு ஹோண்டாவில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த பைக்கை ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இந்த பைக்கை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்னா, இது வந்து எக்ஸ்பிளேடு ஹார்னெட்டை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அதுவும் தெரியுது, நமக்கு எவிடென்ட்டாக தெரியும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு. பட் ஸ்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீட், அது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஏரோடைனமிக் அந்த மாரி கொடுத்து அது இந்த ஹெட்லாம்ப் இது எல்லாமே எல்இடி ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே ஹாலஜன் கொடுக்கல. அண்ட் இந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு அந்த ப்ரீமியம்னஸ், ஏன்னா நம்ம இந்த பைக் வந்து பிக்னிங்கும் வாங்க முடியும். ஸோ அந்த ப்ரீமியம்னஸ்க்காக அப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காது, ஒரு ப்ரீமியம் லுக், நமக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த ஹார்னெட்டில் இருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக ஷார்ப்பான டிசைனை கொடுத்துருப்பாங்க. அண்ட் மட்காடு கூட எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ஃபைபர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பின்னாடி இந்த டேங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏர் இன்டேக் மாதிரி ஒரு கவுல் மாதிரி கொடுத்துருவாங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரில. அண்ட் இதில் ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் இன்டேக், ஸோ ஏர் டைனமிக்காக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டிசைன் வைஸில் கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்டிய தீமை வந்து அப்படியே வந்து கவர் பண்ணுது. அண்ட் இதில் வந்து CB300F அந்த ஸ்டிக்கரை எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே டேங்க் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஹோண்டாவோட இது கொடுத்துருக்காங்க. அந்த 3D எம்ப்ளம்லாம் கொடுக்காம சும்மா நார்மல் ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 3D எம்ப்ளம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஒரு ப்ரீமியம்னஸ், கொஞ்சம் ஒரு லுக்காக இருக்கும். பட் வேறு ஸ்டிக்கர்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம 300cc இன்ஜின் வருது. அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின். அண்ட் இதுவும் எல்லாமே மேக்ஸிமம் நிறைய பிளாஸ்டிக் அந்த இதுதான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த பைக் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 155 கிலோ தான் வரும். ஸோ அதனால் நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணனால ஈவன் டேங்க் கூட மெட்டல் டேங்க் கொடுக்கும் ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது. இது ஒரு சும்மா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு ஒரு எக்ஸாஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக கொஞ்சம் நல்ல ஒரு டிசைனாக இருக்குது. அண்ட் டேல் டிடி கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லாமே ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் இது அண்ட் எல்இடி லைட்டு, ஒரு சின்ன ஒரு ரிஃப்ளெக்ட், அவ்வளோதான். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாரி கார்டு கொஞ்சம் நல்லா சங்கியாக நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆக்சுவலாக இந்த சாரி கார்டை பார்த்தாலும் உங்களுக்கு ஹார்னெட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளேட்லாம் இதே மாதிரி தான் வரும். ஆனால் எக்ஸ்பிளேட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் பேக் கூட அந்த சில்வர் மெட்டல், இந்த ஹைனஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைடரோட ஃபுட் பேக் வந்து ரப்பர் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன கிராப் ரேலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மெட்டாலிக் ஒரு அலுமினியம் பிரஸ்ட் மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஹோல்ட் பண்ணுறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதாவது அப்ரைட் பொசிஷன், அதாவது நல்ல வண்டிக்கு மேலே இல்லாமல் வண்டிக்கு உள்ள அமைங்கி சீட்டு வந்து கொஞ்சம் நல்லா சீட்டு ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது ஆக்சுவலாக ஹைட்டு பார்த்தீங்கன்னா 795 mm தான். ஸோ வந்து ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ஒரு 5 ஃபீட் 5.5 ஃபீட்டு கூட நல்ல காலிட்டோம், நல்லா ஆகிட்டோம். அண்ட் நம்ம உட்காந்துருக்கிறத வந்து பைக்கு உள்ளே இருப்போம், உள்ள அமைங்கி இருந்து நம்ம ஹேண்டில் இருக்கிறனால அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப வைடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறனால நம்ம சிட்டிக்கெல்லாம் நம்ம ஒரு டிராஃபிக்லாம் நம்ம வந்து மேனவர் பண்ணி போகிறது ரொம்ப ஈஸி இந்த பைக்கில் யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 177 கிலோ தான். ஸோ வெயிட்டும் கம்மி தான். ஸோ வந்து சிட்டிலலாம் மேனவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் 300cc உங்களுக்கு ஹைவே க்ரூசிங்கும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த சுவிட்ச் கியர்லாம் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹைனஸில் இருக்கிற மாரி அதேமாரி அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ன் இங்கே மேலே இருக்குது, இண்டிகேட்டர் கீழே இருக்குது. ஆனால் இந்த சுவிட்ச் பேனல் இருக்கிற வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹைனஸில் வந்து என்ன கொஞ்சம் நல்லா கிளாஸியாக நல்ல அழகான ஃபினிஷிங்காக இருக்குது. இது கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டல்லாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஹசார்ட் லேம்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து இன்ஜின் ஸ்டார்ட். ஸோ இவ்வளோ தான். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இது அப்படியே CB300Rலேருந்து அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பெருசாக பண்ணல, அதே தான் குட்டி சின்ன ஸ்க்ரீனு, ஒரு நெகட்டிவ் LCD ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் அண்ட் இதில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபியூல் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் கேஜ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டைம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மீட்டர் ஆவரேஜ், அப்புறம் பேட்டரி வோல்டேஜ் இந்த மாதிரி இருக்குது. ட்ரிப் இந்த மாதிரி 2 இது டோட்டல் எவ்வளோ ஓடி இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம்.
இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பிரஸ்ட் ஃபினிஷில் ஒரு நல்ல நார்மல் எல்லா பைக்லையுமே சில்வரில் கொடுப்பாங்க, இல்லைனா பிளாக்கில் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு அலுமினியம் பிரஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஹேண்டில் பார் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நம்ம அஸ்யூஷுவல் ஹோண்டா மாதிரி எல்லாமே கேபிள் ரொம்பலாம் வெளியே வராமல் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சிலிண்டர் 293cc, அதாவது 300cc ஆயில் கோல்டு இன்ஜின். அண்ட் இது வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 23.8 அண்ட் 25 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக்னா அந்த கிளச் வந்து ரொம்ப லைட், நம்ம ஹைனஸ் மாரி ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகலை, கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் லிவரும் கொடுக்கல. அது கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம சிட்டிலலாம் ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அண்ட் ரெண்டுமே வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 276mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டிஸ்க் வந்து 240mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது அப்சைடு டவுன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வித் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இதோட ரைடிங்கோட இது ஃபீட்பேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் வந்து 177 கிலோ தான். ஸோ வெயிட் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு இது இருக்குது. அண்ட் உங்களுக்கு எனஃப் பவரும் இருக்குது, டார்க் அண்ட் பவர் இருக்கிறனால உங்களுக்கு ஹைவேவும் உங்களுக்கு க்ரூசிங் வந்து ஒரு 80, 90, 100லலாம் நல்ல க்ரூசிங் கிடைக்கும். அண்ட் இது வந்து இந்த கிளச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இந்த கிளச் வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் என்ன கொஞ்சம் லைட்டாக கொடுத்து இந்த ஹைனஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து மெயின் அவங்க வந்து சிட்டிக்காக தான் இந்த பைக் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. 300Fங்கிறது சிட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அந்த மாதிரி தான். ஸோ இன்னும் கிளச் என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் பிரேக்கிங் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹைவேலையும் சரி சிட்டிலையும் சரி பிரேக்கிங்கில் நல்ல பைட் இருக்குது. ரெண்டுமே டிஸ்க் பிரேக் அண்ட் ரெண்டுமே டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இதாக இருக்குது. பட் இதில் வந்து இந்த ஹோண்டாவோட அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது மட்டும் அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் இந்த பைக்கில். ஸோ அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர் தான் வந்திருக்கு. அண்ட் அலாய் வீல் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன், ரெண்டுமே 17 இன்ச் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பைக்கோட நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் நெகட்டிவ் சைடுனா இதோட லுக்கு தான். அதாவது சிலவங்களுக்கு லுக்கு வந்து அவங்கவுங்க பர்சனல் இது பார்த்து பொறுத்தது. பட் ஸ்டில் வந்து இந்த பைக்கோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த எக்ஸ்பிளேடு அந்த ஹார்னெட் அந்த மாதிரி லுக்கு இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இது வந்து அதுவும் பிக் விங்கில் தான் கிடைக்கும் இந்த பைக்கு. ஸோ பிக் விங்கில் கிடைக்கும் போது வந்து ப்ரீமியம் பைக் அந்தமாரி இதோட ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் இதுக்கு நம்ம ஹார்னெட்டே எடுத்துகிட்டு போயிடலாமே, டக்குன்னு வந்து ஒரு ப்ரீமியம் லுக் அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்காது. ஸோ அதுதான் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெயிட் ரிடக்ஷனுக்காக நிறைய பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கீழே போட்டிங்கன்னா சீக்கிரம் பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிடும். ஸோ அது ஒரு அந்த பில்ட் குவாலிட்டியில் ஒரு சின்ன டவுட் வருது இந்த பைக்கில். மற்றபடி இந்த பைக்கில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா பவர் இருக்குது, நல்ல பிரேக்கிங் இது இருக்குது. அண்ட் நம்ம ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் அந்த ரிஃபைண்ட் அந்த 300cc அந்த இன்ஜின் நம்ம 300Rல பார்த்த மாரி அதேமாரி இருக்குது. நல்ல பவர் ஹைவேலலாம் உங்களுக்கு வந்து 150 அசால்ட்டாக போகும் அந்த வண்டி. ஸோ அந்தமாரி ஸ்பீடுக்கு பவர் இருக்குது, பிரேக்கிங் நல்லா இருக்குது. எல்லாமே மற்ற சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்ஜினுக்கு அந்த சைட் ஸ்டாண்ட் கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுமே டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருக்கு, டிஸ்க் பிரேக்கர் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நெகட்டிவ் மெயின் அந்த லுக்கு தான். அது எக்ஸ்பிளைடு மாதிரியும் ஹார்னெட்டோட கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி இருக்குங்கிற ஒரே ஒரு இது நெகட்டிவ் மட்டும் தான் இந்த பைக்கில் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ரெண்டாவது மெயின் நெகட்டிவ் வந்து இந்த ஃபைபர் எல்லாமே பிளாஸ்டிக்கில் கொடுத்தது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2.25 lakhs. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். 300cc வந்து 300cc ஓகே தான். பட் வந்து இது வந்து பிக் விங்கில் இல்லாமல் நார்மல் ஹோண்டா ஷோரூம் போட்டிருந்தா என்ன கொஞ்சம் இது வந்து அந்த ப்ரைஸை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பிக் விங்கில் அந்த ப்ரீமியம் வந்து அதனால கொஞ்சம் ரேட் இருந்திருக்கலாம். ஸோ நார்மல் ஷோரூமில் என்ன கொஞ்சம் ரேட்டு குறையும், கொஞ்சம் நிறைய பீப்புள் வாங்கியிருப்பாங்க. அதாவது ஹார்னெட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. இது பிக் விங் அந்த ப்ரீமியம் வரதுனால தான் நிறைய பேர் அந்த ஹார்னெட்டை வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டாவது இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா மெயினாக சிட்டி தான் யூஸ் பண்ணுவேன். எப்போது ரொம்ப அக்கேஷனாக மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் ஆஃப் ரோட் அந்த ஹைவே எடுத்துகிட்டு போவோம், க்ரூசிங் எடுத்துகிட்டு போவோம். அந்தமாரி சொல்கிறவங்களுக்கு இந்த வண்டி எடுக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட மைலேஜ் கூட. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14 லிட்டர். ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜாக நீங்கள் அந்த எக்கனாமி மோடு மாரி அந்த ஒரு நார்மல் ஸ்பீட் ஒரு 80 இதுமாரி 60 இதுமாரி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 35, 40 அந்த ரேஞ்சு அசால்ட் அந்த வண்டியில் மைலேஜ் கிடைக்கும். ஸோ ஹோண்டாவில் ஹைனஸும் அதே போல் 40, 35 மேலே மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் மைலேஜும் நல்ல ஒரு ப்ளஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சிட்டிலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த 300cc நம்ம மைலேஜ் நிறைய பெட்ரோல் போடணும் அப்படிங்கிற மாரி வேண்டாம். ஓரளவு நீங்கள் ஒரு நார்மல் இதிலே நீங்கள் வந்து இந்த பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு இது, அதாவது மெயினாக சிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். பைக்கு கொஞ்சம் 300cc கொஞ்சம் ஸ்டைலிஷான பைக் அப்படிங்கிற போது இது நல்லா இருக்குது. ஆனால் இதே இந்த ஃபைபர்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மெட்டலோ கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் ஃபினிஷிங் கொடுத்துருந்தா என்ன வந்து இந்த பைக் வந்து செம அட்ராக்ஷனாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் பெல் ஐக்கானே மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு கார் ஆர் பைக் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் அசோக்.